தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் பெண் அமைச்சர் தனிக்கட்சி ஆரம்பித்தார். திமுக முன்னாள் பெண் அமைச்சர் தனிக்கட்சி ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதில் 1974ஆம் ஆண்டு நடைபெற்றது. சத்தியவாணி முத்து இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஆவார். திமுக ஆரம்பித்ததிலிருந்தே அந்த கட்சியின் உறுப்பினராக உள்ளார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். 1957ஆம் ஆண்டு பெரம்பூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்பு 1967, 71ஆம் ஆண்டுகளில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அண்ணாதுரை அமைச்சரவையில் இவர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். கருணாநிதி அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தார். இவர் திமுகவில் தாழ்த்தப்பட்டோருக்கு மரியாதை இல்லை என்று கூறி இவர் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார். 1974ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து விலகி தனி கட்சியை ஆரம்பித்தார். அது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி தனி கட்சியை ஆரம்பித்திருந்தார். சத்தியவாணி முத்து தனி கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவரால் அந்த கட்சியை நடத்த முடியவில்லை. பிற்காலத்தில் அதிமுகவில் தன் கட்சியை இணைத்துவிட்டு அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினரானார். மத்திய அமைச்சராக சரண்சிங் அமைச்சரவையிலும் பதவி வகித்தார். பிற்காலத்தில் திமுகவுக்கு வந்தார், காலமாகிவிட்டார். திமுக முன்னாள் பெண் அமைச்சர் சத்தியவாணி முத்து திமுகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது.